எங்கள் கல்லூரியில் லோயலா கல்லூரியில் நிறைய பாடங்கள் இருக்குது, சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. நான் அட்மிஷன் ஆஃபீஸராகவும் இருக்கிறேன் அந்த காலேஜில். யாரும் லிட்ரேச்சரில் படிக்க மாட்டாங்க. ஃபிலாசபி, கலை பண்பாடு அல்லது ஃபைன் ஆர்ட்ஸு, இதுக்கு 100 சீட் இருந்துச்சுன்னா 40 பேர் தான் அப்ளை பண்ணுறாங்க. ஆனால் காமர்ஸு 140 சீட் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு வருஷமும் நான் 12,000 அப்ளிகேஷன், விஷுவல் கம்யூனிகேஷன் 18,000 அப்ளிகேஷன் ஃபார் 100 சீட்ஸ். இது ஒரு ஆரோக்கியமான ஒரு போக்கு இல்லை. இது என்ன ஆயிடுச்சுன்னா, இதுக்கு அடிப்படையாக காரணம் என்னென்னா, ஒரு பாவர்ட்டி வந்துடுச்சு, எக்கனாமிக் பாவர்ட்டி வந்ததுனால இப்போ படிக்கிறது அவர் மன விரிவடையணும்னு படிக்கலை, இல்லை அவருடைய தன்மை வளர்த்துக்கணும்னு படிக்கலை, எப்படியோ ஒரு வேலை கிடைக்கணும் தான் படிச்சுக்கிறாங்க. அந்த சூழ்நிலை மாறணும்னா ஜென்ரலாக பொருளாதார சூழ்நிலை கொஞ்சம் சுதாரிச்சதா அது பண்ண முடியும். அது சுதாரித்தாலே மனநிலையில் பொருளாதாரம் எடுக்கணும். பொருளாதாரம்ன்றது நம்ம சமூக சூழ்நிலையில் நல்லா இருக்கணும். மனநிலையிலே அதே முக்கியமாக பண்ணிட்டா எல்லாமே அதுக்காக தான் படிப்பாங்க. ஏதோ ஒரு வேலை கிடைக்கும், இது படித்தா வேலை கிடைக்கும்னு எல்லாம் போகிறாங்க. அந்த சூழ்நிலை சும்மா நாம் ஒரு ஆட்டிடியூடில் சேஞ்ச் பண்ண முடியாது. சமூக சூழ்நிலையே மாற்றினா தான் அது மாறதுக்கு வாய்ப்பு இருக்கும். உலகம் வெறும் என்ஜினியர்ஸே வந்தாங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல நோக்கத்தில் உலகம் அழைச்சிடுவாங்க. அப்படிதானே? இப்போ உலகம் அலைஞ்சு போகிறது கெட்டவங்கனால இல்லை, ரொம்ப நல்ல நோக்கத்தில் தான் எல்லாம் பண்ணி மூச்சு எடுக்கிறதுக்கு காற்று இல்லாமல் பண்ணிடுவாங்க, இன்ஜினியரிங் பண்ணி. லாஸ்ட் இயர் ஒரு பையன் என்கிட்ட கேட்டான், ஃபாதர் நான் பிசிஏ படிக்கணும், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். ஏன் எங்கள் அம்மா படிக்க சொல்கிறாங்க. நிறைய பேர் சீட்டு கேட்குறாங்க. அம்மாவுக்கு கம்ப்யூட்டர் என்னன்னு தெரியல, ஆனால் கம்ப்யூட்டர் படிக்கணும்னு சொல்கிறாங்க. எதுக்குன்னா அவர் என்ன படிக்கணும்னு அவருக்கு நோக்கம் இல்லை, எது படித்தா பையனுக்கு வேலை கிடைக்கும், நல்லா வாழ போடுவான், நல்ல வாழ்க்கைன்னா இவ்வளோ பணம் இருந்தால் தான் நல்லா வாழ முடியும் நமக்கு முடிவு வந்தது. ஏழைத்தனம் அடிப்படையான காரணம். இன்னொன்று, அந்த மனநிலை உலகம் முழுக்கமாக அந்த மனநிலை எல்லா இடத்துல உருவாக்கப்பட்டிருக்குது. இது ரொம்ப ஒரு இட்ஸ் டேஞ்சரஸ் டெண்டன்சி. என்னதுக்குன்னு இந்த மனநிலை இருக்கிறவருக்கு நாம் சுற்றுச்சூழலோ இன்னொன்று காப்பாற்ற முடியாது, அழிச்சிடுவாங்க. என்னதுக்குன்னா ஒருத்தர் இங்கே இருக்கிறாங்க, எல்லாரும் அங்கே போகணும்னு ஆசை, அவர் அங்கே வர்றதுக்குள்ளே இவர் இன்னதுக்கு மேலே போகணும்னு ஆசை, வசதின்றதுக்கு முடிவே இல்லாமல் போகிறாங்க. உலகம் எப்படி பண்ணிக்கிறது என்ற கவனம் நமக்கு ரொம்ப ஆயிடுச்சு. மனிதம் எப்படி பண்ணிக்கிறது, இன்டீரியர் என்னையும் நான் எப்படி வச்சுக்கணும் என்ற தன்மை இல்லை. அதுக்கு தான் நாம் இப்போ உள் தொழில்நுட்பம், இன்னர் டெக்னாலஜி, இன்னர் இன்ஜினியரிங் ஆரம்பிச்சது. என்னத்துக்குன்னா வெளியே ரொம்ப இன்ஜினியரிங் பண்ணிட்டோம், உலகம் எல்லாமே நமக்கு எப்படி எப்படிமோ மாற்றிட்டோம், ஆனால் மனிதனை நமக்கு எப்படி வேணுமோ அப்படி மாற்றிக்கல. இந்த அடிப்படையான உள் ஆனந்தம்ன்றது நாம் மனிதனுக்குள்ளே உறுதிப்படுத்திருக்க தேவையான கருவி நாம் சமூகத்தில் கொண்டு வரலன்னா அவன் இந்த சந்தோஷ தேடுதலில் உலகம் சாப்பிட்டுடுவான். அதுதான் நடந்திருக்குது. நம்ம வாழ்க்கை சந்தோஷ தேடுதலில் இல்லாமல் நம்ம ஆனந்தம் வெளியப்படுத்துகிற மாதிரி இருந்தான். அதனால தன்னார்வ தொண்டர்கள் இது எல்லாமே அவருடைய ஆனந்தம் வெளியப்படுத்துறதுக்காக செய்யலை. இப்படி இருக்கிறப்போ நாம் எது அதிகமாக சாப்பிட்டுக்க மாட்டோம், எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தான் செய்வோம். என்னத்துக்குன்னா நாம் சந்தோஷ தேடுதலில் இல்லை, ஆனந்தம் வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குது. இந்த அடிப்படை நாம் சமூகத்தில் உருவாக்காமல், இந்த அடிப்படை நாம் உலகத்தில் கொண்டு வராமல், எஜுகேஷன் சிஸ்டம் மாற்றுறதுக்கோ இன்னொன்று மாற்றிக்கிறதுக்கோ என்ன பண்ணாலும் சும்மா பேட்ச் ஒர்க் தான்.